ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ என்று 16வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தாள் தேஜா. தேஜாவின் அம்மா சுசி பிறந்தநாள் பரிசாக அவளுக்கு மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்தாள். சுசிக்கு கணவர் கிடையாது. சிங்கப்பெண்ணாக தன் ஒரு பிள்ளையை தானே வளர்த்து வந்தாள். புதிதாக கிடைத்த ஃபோனை வைத்து கொண்டு நடந்தாள் தேஜா. தேஜாவிற்கு தினமும் ஸ்கூலில் நடப்பதை அவள் அம்மாவிடம் சொல்வது வழக்கம். அதேபோல் தனது புது ஃபோனில் புதிதாக ஓபன் செய்யப்பட்ட இன்ஸ்டாவில் சேர்ந்த புதிய நண்பர்களை பற்றியும் கூறுவாள் சுசியிடம். சுசி அவள் பேசும் அனைத்தையும் கேட்பாள். ஆனால் ஒருபோதும் அவளிடம் அதை செய் இதை செய் என்று கட்டளையிடுவதில்லை. அதேபோல் தேஜாவும் அவள் போடும் போட்டோக்களையும் கூட அவள் அம்மாவிடம் காமிப்பாள். சுசி அதை பார்த்து ரசிப்பாள். ஆனால் படிப்பு முக்கியம் என்று கூறுவாள். ஒரு நாள் மாலை சுசி வேலை செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு அவளது தோழியான வசந்தி ஓடி வந்தாள். ஏ சுசி, இங்கே பாரு, இதுவும் பொண்ணு தானே, என்ன இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ போட்டிருக்கா என்று வினாவினாள். சுசி அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் வேகமாக ஓடினாள் வீட்டிற்கு. சுசியின் மனம் பதபடைத்தது. ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அனைத்து கண்களும் அவளையே பார்ப்பது போல் தெரிந்தது. சுசின் வீட்டின் உள்ளே போக ஒரு மூலையில் தன் முடிவை தேட தைரியமும் இல்லாமலும் வாழ எண்ணமும் இல்லாமலும் தன் பிள்ளை தேஜாவை பார்த்தாள். சுசியை பார்த்ததும், அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா, நான் எதுவும் போடலம்மா என்று நடுங்கிக் கொண்டே உளறிக் கொண்டிருந்தாள். இந்த கதையின் அடுத்த பாகத்தை நாளை பார்க்கவும். நன்றி, வணக்கம். இந்த கதையின் அடுத்த பாகத்தை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ.